ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பச்சை பயிர் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பால் பாயசம், சேமியா பாயசம் இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, எனக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு பாயசம் சாப்பிடணுன்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் உடைச்ச பச்சை பயிர் எடுத்துருக்கேன். நீங்கள் முழு பச்சை பயிரும் எடுத்துக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கடாயில் வறுத்துக்கணும். வறுத்து அது வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு வேக விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் ஊற வச்ச பருப்பு போட்டிங்கன்னா 2 விசிலே போதும். ஒரு கப்பு பருப்புக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு மைல்ட் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1 கப்பு வெல்லம் மட்டும் எடுத்து அதை வந்து மெல்ட் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணி நம்ம வந்து வெடிகட்டி வச்சுக்கணும் தனியாக. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் நம்ம வந்து வேக வச்சு பருப்பு ஊற்றிக்கணும். நீங்கள் உடைச்ச பருப்பு யூஸ் பண்ணுறதுனால நான் எதுவும் மசிக்கல. நீங்கள் முழு பருப்புனா கொஞ்சம் மசிச்சு ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம வந்து மெல்ட் பண்ணின வெல்லம் ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து விடாமல் கிண்டிகிட்டே நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே இங்கே வந்து 1/4 கப் அளவுக்கு நான் காய்ச்சின பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் கிண்டிகிட்டே நம்ம கொதிக்க வைக்கணும். இது கொதிக்கிற நேரத்தில் ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுட்டு, நான் வந்து இங்கே சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த தேங்காய் வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து நான் இங்கே திராட்சை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வறுத்த தேங்காய் திராட்சை வந்து இந்த பாயசத்தில் கொட்டிக்கலாம். கொட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணால் போதும், இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.